ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து 7 நாள் கந்த சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே கந்த சஷ்டி விரதத்துக்கு கலசம் வச்சு கும்பிட்றது தான் வந்து வழக்கங்க. ஸோ இந்த வருஷம் நான் 48 நாள் விரதம் இருக்கேன் அப்படின்றதுனால கடைசி 7 நாள் மட்டும் கலசம் வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா கலசம் வைக்கிறது நம்ம கடவுளையே கூப்பிட்டு வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு சமம். ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் வீட்டில் எல்லாருமே. அது 48 நாள் நம்ம மற்றவங்களை இருக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கலசம் வைக்கல 48 டேஸு. ஸோ இந்த 7 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வீட்டில் யாருமே நான்வெஜ் சாப்பிடாம எல்லாருமே ரொம்ப சுத்தபத்தமாக வந்து இருப்போம். நம்ம இந்த கலசம் வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துலேயே பண்ணிடணுங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடியே கலசம் வச்சு காப்பு கயிறு வந்து கட்டிக்கணும். நடு ராத்திரியில் இருந்துச்சு நீ பூஜை பண்ணுறதும் இல்லாமல் என்ன வேறு எதுக்கு எழுப்பி விட்றேன்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஸோ இப்போ யார் தான் காப்பு கயிறு கட்டி விட்றது, அதனால தான் எழுப்பி விட்டேன். ஸோ நல்லபடியாக கலசம் வச்சு காப்பு கயிறும் கட்டி 7 நாள் விரதத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆரம்பிச்சிட்டோம். இந்த 48 நாள் விரதம் சூரசம்காரத்தோட முடிஞ்சிருங்க. ஆனால் நம்ம திருக்கல்யாணத்தன்னைக்கு தான் விரதத்தை வந்து ஃபுல்லாக முடிக்கணும்.